இன்று நடிகை சாவித்ரி பற்றிய சிறிய தொகுப்பு. இந்திய சினிமா உலகில் மிக பிரபலமான புகழ்பெற்ற பழம்பெரும் நடிகையாக திகழ்ந்தவர் நடிகை சாவித்ரி. இவர் திரைப்பட நடிகை மட்டுமல்லாமல் இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்டு விளங்கியிருந்தார். 1952ஆம் ஆண்டு வெளிவந்த கல்யாணம் பண்ணிப்பார் என்ற படத்தின் மூலம் சினிமா உலகிற்கு அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து பல முன்னணி நட்சத்திரங்களின் படங்களில் நடித்து பிரபலமான நடிகையாக திகழ்ந்தார். அதேபோல் இவர் தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், இந்தி என பிற மொழிகளில் நடித்திருந்தார். இவருடைய நடிப்பையும் குணங்களையும் உணர்ந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவருடைய சிந்தனையில் இவருக்காக பாடல் வரிகள் கூட எழுதியிருந்தார். 1000ல் ஒருத்தி அம்மா, நீ உலகம் அருந்திடாத பிறவி அம்மா, நீ பார்வையிலே குமரி அம்மா, பழக்கத்திலே குழந்தை அம்மா என்ற பாடல் அவருக்காகவே ஒலித்தது. பாலினும் வெண்மை, பனியிலும் மென்மை போன்றவர் நடிகர் சாவித்ரி. அழகு, பதுமையை போன்றவர். மேலும் சினிமா உலகில் இவருடைய நடிப்பு திறமைக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் குவிந்தன. ரசிகர்கள் மத்தியில் இவர் நடிகையர் திலகமாக வலம் வந்தார். குடிப்பழக்கத்தால் உடல்நிலை மோசமாகி கிட்டத்தட்ட 19 மாதங்கள் கோமா நிலையில் இருந்தார். 1989ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி தன்னுடைய 45வது வயதில் உயிரிழந்தார். 1000ல் ஒருத்தியாக வாழ்ந்த நடிகையர் திலகத்தின் இறுதி நாட்கள் பெரும் துயரம் தரும் முடிவாக அமைந்தது. இனி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.